இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் எப்படி பேசிக்காக பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் சார்ட்டை பார்க்க முடியும். சார்ட்டை பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வழி கண்டுபிடிச்சி போகிற மாதிரி. அந்த ஊருக்கு நீங்கள் வழியே தெரிலனா எப்படி போய் சேர முடியும்? அதே மாதிரி ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் முதல்ல மார்க்கெட்டில் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும். இதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். அது மாதிரி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்ல இருந்து இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு யூடியூப் சேனல் மாதிரி இருக்காது. அது மாதிரி இது வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சம்டைம்ஸ் 1 மணி நேரம் இந்த மாதிரி கூட போகும். ஏன்னா என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்டாக சொல்லி கொடுக்கணுமோ அது மாதிரி ஓரளவு மார்க்கெட்டோட பேசிக்கே தெரியாதவங்க கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை பிட்காயின் ஆர் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துலேயுமே சார்ட் ஒன்று தான். எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு 5 விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ட்ரேடிங் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, அதுக்கப்புறம் நார்மலாக ஜென்ரல் ஃபினான்ஸ். இந்த 5 விஷயமே வந்து ஒரு எஜுகேஷன் மோடில் தான் இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக அதே சமயத்தில் எளிமையாக புரிகிறபடி தான் இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? சப்போர்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்னிக்கல் சீரீஸில் வந்து ஒரு சார்ட்டை வந்து முதல்ல எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி வந்து சார்ட்டை புரிஞ்சுக்கிறது. முதல்ல சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஒரு சார்ட்டை வந்து நிறைய கேண்டில்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வச்சு ஒரு சார்ட்டை சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்ப அடிப்படையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோஜி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், இந்த மாதிரி நிறைய நேமெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத எந்த விஷயத்தையுமே நீங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப உங்களுக்கு குழப்பமாக உள்ள எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு இங்கிலீஷே எப்படி கற்றுப்போம்? முதல்ல ஒரு இங்கிலீஷில் என்ன இருக்குது? ஏபிசிடி அப்படின்னு லெட்டர்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இங்கிலீஷில் வந்து ஏபிசிடி அப்படிங்கிறது லெட்டர்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம பேசிக்காக கற்றுருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஏபிசிடி எல்லாம் படித்து முடித்தோன்னே என்ன பண்ணுவோம்? வேர்டு, இது வந்து லெட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்டாக கற்றுப்போம். ஒரு எழுத்து, 2 எழுத்து, ஏஎம், ஆம், இந்த மாதிரி 2 3 எழுத்தை இப்படி ஜாயின் பண்ணி வேர்டாக கற்றுருப்போம். லெட்டர்ஸ் படித்து முடித்த உடனே சரளமாக நமக்கு ரெட்டல் வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த வேர்டு முடித்த உடனே ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி படிப்போம். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், அந்த மாதிரி. அப்போ முதல்ல ஒரு எழுத்தாக படித்தோம், அப்புறம் ஒரு வார்த்தையாக படித்தோம், அப்புறம் ஒரு வரியாக படித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் சார்ட்டும். நீங்கள் முதல்ல சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேட்டர்னையும் மறந்துடுங்க. ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் இந்த 3 எழுத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சார்ட்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வி பேட்டர்ன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ பேட்டர்ன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓ பேட்டர்ன், விஏஓ. உங்களுக்கு ஈஸியாக அது ஞாபகம் வச்சுக்கலாம். விஏஓ பேட்டர்ன், விஏஓ நார்மலாக விஏஓன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? விஏஓ. அது மாதிரி இந்த பேட்டர்னை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் ஆகும். நான் இந்த வீடியோவில் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி வரும். அதனால் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். தயவுசெய்து மற்ற யூடியூப் சேனல் மாதிரி உங்களை கவர் பண்ணுறதுக்காக மிகைப்படுத்திலாம் அதெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து எதையாவது எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். அதான் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னேன் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் சம்பாதிக்காமல் இருக்க மாட்டேன். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கமர்ஷியலாக இருக்காது இந்த சேனல். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஏதோ அடிப்படையாக
ஓரளவு தெளிவாக சொல்லி கொடுப்போம். அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாவது மார்க்கெட் அப்ரோச் பண்ணட்டுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. சரி, அதனால இந்த VAO ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெட்டர், நார்மலாக ஒரு லெட்டர் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ABCD இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் சார்ட்டோட லாங்குவேஜில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கேண்டில். கேண்டில் புரியுதுங்களா? இந்த கேண்டில்ங்கிறது ஒரு லெட்டர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ இதை எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இப்படி நிறைய கேண்டில் இருக்கு இல்லையா? அப்போ அடுத்து என்ன இருக்கும்? நான் ஃபஸ்ட்டு லெட்டர் சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? வேர்டு சொன்னேன். இதை வேர்டை என்ன நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன் வச்சுக்கலாம். நான் வந்து VAO பேட்டர்ன் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு கேண்டில் வருது, இது எல்லாம் ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில். இந்த கேண்டில் எப்படி வருது? 1 2 3 4 5 கேண்டில் வந்து ஒரு பச்சை கலர் கேண்டில் வருது. அப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இப்படி மேலே போகுது. அப்போது இது இந்த கேண்டிலாக வந்தது கேண்டில், இப்படி வந்துட்டு இப்படி போச்சு இல்லையா மேலே மார்க்கெட்டு, இது ஒரு பேட்டர்ன். அதுதான் நான் என்ன சொன்னேன்? வி பேட்டர்னை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வி பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மார்க்கெட் இப்படி 2 கேண்டில் வச்சுருக்கு, அதுக்கப்புறம் மேலே இப்படி போயிருக்கு. அடுத்து ஒரு வி பேட்டர்ன், அடுத்து பாருங்கள் வி பேட்டர்ன், அடுத்து வி பேட்டர்ன். அப்போ இந்த மாதிரி இந்த வி பேட்டர்னை நம்ம என்ன இதோட கம்பேர் பண்ணலாம்? வேர்டு மாதிரி. வேர்டுனா வார்த்தை, அதில் வந்து ஒரு 4 5 லெட்டர் சேர்ந்தால் தான் ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி அடுத்து என்ன வரும்? 4 5 வேர்ட்ஸ் சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸ் வரும். 4 5 வார்த்தைகள் சேர்ந்தாதான் ஒரு வரி வரும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் வந்தால் தான் ஒரு பேட்டர்னே ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் ஃபார்ம் ஆதான் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபுல்லாக தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதே மாதிரி இது இங்கேருந்து மேலே போயிருக்கு, திரும்பி வந்திருக்கு, மேலே போயிருக்கு, லைட்டாக திரும்பி வந்திருக்கு, மேலே போயிருக்கு. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரெண்ட் இருக்குது, பலதரப்பட்ட கேண்டில் இருக்குது. அதே தான் நான் உங்களுக்கு எளிமையாக ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். ஒரு முதல்ல வேர்டு இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், பல லெட்டர்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் சேர்ந்தால் ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும், பல வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். இவ்வளோதான் மார்க்கெட்டு. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னது? முதல்ல கேண்டில்னு எடுத்துக்கிட்டால் அது வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும். ஒரு கேண்டிலில் வந்து ஓப்பன், க்ளோஸு, ஹை, லோ, பாடி, விக்கு, இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கேண்டில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்? இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நீங்கள் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்சைட் கேண்டில்னால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவனிங்க, இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது அப்படின்னா, இந்த ரெட் கலர் கேண்டிலோட மேலே இருக்கிற அந்த பாடி விக்குன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு கீழே அடுத்த கேண்டிலோட க்ளோசிங் முடிஞ்சது அப்படின்னா அது அவுட் சைட் கேண்டில். ஒரு கேண்டில் இப்படி இருக்குது, அந்த கேண்டிலோட ஹையவோ லோவோ பிரேக் பண்ணி வெளியில் கேண்டில் க்ளோஸ் ஆகி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து அவுட் சைட் கேண்டில். மறுபடியும் என்ன ஆகுது? மறுபடியும் இந்த இந்த இதை தாண்டி ஒரு கேண்டில் வந்து கீழேயோ மேலேயோ ப்ரைஸு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அவுட் சைட் கேண்டில். அப்போ இது பாருங்கள், நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இதை தாண்டி இதோட விற்க தாண்டி கீழே ப்ரைஸ் க்ளோஸ் கன்ஃபார்ம் பண்ணி அவுட் சைட் கேண்டில். இது ரெண்டு பாருங்கள், இந்த பாடியோ விக்கோ தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கலை, அப்போ இது இன்சைட் கேண்டில். அவுட் சைட் இன்சைட். இவ்வளோதான் கேண்டிலில். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்சைட் கேண்டிலா அவுட் சைட் கேண்டிலா. ஒரு கேண்டிலை பார்த்தா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்று, முதல்ல அது பச்சை கலரா சிகப்பு கலரா அதை தெரியணும். ரெண்டாவது நீங்கள் என்ன பார்க்கணும்? அந்த கேண்டில் வந்து இன்சைட் கேண்டிலா அவுட் சைட் கேண்டிலா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த வி பேட்டர்னை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம நார்மலாக ஒரு வி எப்படி எழுதுவோம்? மேலேருந்து ஒரு லைன் எழுதுவோம், அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஒரு லைன் கொண்டு போவோம். இப்படி தானே நம்ம வி எழுதுவோம் நார்மலாக. மேலேருந்து ஒரு லைன் எழுதுவோம், கீழேருந்து ஒரு லைன் கொண்டு போவோம். அப்போ மேலேருந்து ஒரு மார்க்கெட் வருது அப்படின்னா அது ரெட் கலராக வரும், கீழேருந்து ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் போகுதுன்னா அது க்ரீன் கலராக போகும். அப்போ மார்க்கெட் மேலேருந்து வரும்போது ரெட் கலராக வந்து மேலே க்ரீன் கலராக போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வி பேட்டர்ன். சொல்கிற புரியுதா? வி எழுதுறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக வி எழுத தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும். அதே தான், மேலேருந்து மார்க்கெட் வருது, கீழேருந்து மேலே போகுது. அப்போ மேலேருந்து வந்தால் என்ன கலராக வரும்? ரெட் கலராக வரும். ஏன்னா ஓப்பனோட விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ரெட் கலராக வரும். இதெல்லாம் அடிப்படை தான் உங்களுக்கு. கீழேருந்து மேலே போனால் என்னாகும்? பச்சை கலராக வரும். அப்போ மேலேருந்து சிகப்பு கலராக வந்து கீழேருந்து பச்சை கலராக போச்சு அப்படின்னா ஒரு வி பேட்டர்ன். இங்கே பாருங்கள், வி பேட்டர்ன், வி பேட்டர்ன், வி பேட்டர்ன்.
இந்த பேட்டர்ன் எல்லாம் சேர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்டு, ஒரு சென்டென்ஸ் மாதிரி. கரெக்டா? சரி. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நார்மலாக எழுதும்போது தான் வி இப்படி கரெக்டாக ஆரம்பித்து இந்த எட்ஜ் வரைக்கும் வியை முடிப்போம். அப்போ இந்த வியில் என்ன இருக்குது? இங்கே பாருங்க, இங்கே ஒரு தலை இருக்குது, இங்கே 2 கால் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஒரு ஆள் இப்படி நிற்கிறாரு, இது ஏ பேட்டர்ன். தலை இப்படி இருக்கா, 2 கால் இருக்கா, அப்படியே வச்சுக்கோங்க. வி பேட்டர்னுங்கிறது அப்படியே தலை கீழே இருக்குது. அப்போ தலை கீழே இருக்குது, கால் மேலே இருக்குது. அப்போ நம்ம இனிமேல் நம்ம உங்களுக்கு எளிமையாக புரிகிறபடி என்ன சொல்லுவோம்? தலை கால் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ அந்த வி பேட்டர்ன் வந்து இப்போ நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி இப்படி ஈவனாக இருக்காது. கவனிங்க, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி வருதுன்னா இதை 4ஆக பிரிக்கலாம். இங்கேருந்து மேலே வந்ததை 4ஆக பிரிக்கலாம். ஒன்று 25%, அடுத்து 50%, அடுத்து 75%, அடுத்து 100%. அது ஒரு கேண்டிலாக இருந்தாலும் நீங்கள் 4ஆக பிரிக்கலாம், ஒரு பேட்டர்னாக இருந்தாலும் 4ஆக பிரிக்கலாம், ஒரு ட்ரெண்டாக இருந்தாலும் 4ஆக பிரிக்கலாம். 4ஆக பிரிக்கலாங்கிறத விட 4ஆக பிரிக்கணும். எவ்வளோ தூரம் மார்க்கெட் இது பண்ணுங்கிற அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள். உங்களுக்கு போக 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 இந்த டெக்னிக்கல் சீரீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோக்கு மேலே டெக்னிக்கல் சீரீஸ் மட்டுமே இருக்கும். அதெல்லாம் வரும்போது வெறும் சார்ட்டை வச்சே நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 4ஆக பிரிக்கலாம். இப்போ மேலேருந்து இந்த வந்த மார்க்கெட்டில் கீழே இது 25 போகலாம், இல்லை 50 போகலாம், 75 போகலாம், 100 போகலாம், 100 உடச்சும் போகலாம். அப்போ நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி இந்த வி பேட்டர்ன் வந்து கரெக்டாக இப்படி இங்கேருந்து வந்து இங்கே ஒரு தலை வச்சு இப்படி கரெக்டாக இங்கே போய் கால் வரைக்கும் ஈவனாக எழுதுவோம். அப்படி எழுத மாட்டோம். மார்க்கெட் அப்படி இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனிங்க. இங்கேருந்து ஒரு வி பேட்டர்ன் வருதுன்னா இப்படி இதுக்கு ஈக்குவலாகவும் போகலாம். அதே வி பேட்டர்ன் இதோட 25% போயிட்டு இப்படி வந்துடலாம். இதுவும் வி பேட்டர்ன் தான், இதுவும் வி பேட்டர்ன் தான். அதே வி பேட்டர்ன் இதோட 50% போயிட்டு இப்படி வந்துடலாம். இதுவும் வி பேட்டர்ன் தான். அதே வி பேட்டர்ன் வந்து இப்படி வந்துட்டு இதை 100 உடச்சு எக்ஸ்டென்ஷன் ஆகியும் போகலாம். இதுவும் வி பேட்டர்ன் தான். ஒரு கேண்டிலில் கூட வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கேண்டில் இருக்குது, இங்கேருந்து வந்திருக்கு, ஆனால் இவ்வளோ தூரம் போயிருக்கு. இங்கே பாருங்கள், மினிமம் 2 கேண்டிலில் கூட வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இதை கூட பார்த்தீங்களா, வந்திருக்கு, திரும்ப இவ்வளோ தூரம் போயிருக்கு, இந்த கேண்டில் தாண்டியே போயிருக்கு. அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் வந்து மேலேருந்து வந்து கீழே மறுபடியும் மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே போச்சுன்னா சிகப்பு கலராக வந்து பச்சை கலராக ஒரு கேண்டிலாவது போச்சு அப்படின்னா வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இது வி பேட்டர்ன், வி பேட்டர்ன், வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலேருந்து வந்த மார்க்கெட்டு கீழே அகெயின் போகும்போது 25 போகலாம், 50 போகலாம், 75 போகலாம், 100 போகலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்குன்னா இந்த வி பேட்டர்ன் பாருங்கள், 50ங்கிறது இங்கே இருக்குது, ஒரு 25% போயிருக்கு. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் அட்வான்ஸான டைமு, ஸ்பீடு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ வேகமாக போகுது, எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு, அதை வச்சு தான் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள், ரொம்ப பேசிக்கல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? மேலேருந்து மார்க்கெட் வந்து கீழேருந்து போச்சு அப்படின்னா அது ஒரு வி கலர் பேட்டர்ன். சரி, இப்போ நீங்கள் இதையே கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிகிட்டே போவோம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். மேலேருந்து வந்திருக்கு, கீழே போயிருக்கு. இங்கே பாருங்கள், அகெயின் மேலேருந்து வந்திருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு. கவனிங்க, அகெயின் வந்திருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு, வந்து மேலே போய் வி வி வி. இது இண்டிவிஜுவல் பேட்டர்ன். இது ஓவரால் வரைஞ்சா எப்படி இருக்கும்? வி வி வி. இதில் 2 வார்த்தை நான் யூஸ் பண்ணேன், கவனிச்சிங்களா? இந்த பேட்டர்னை இண்டிவிஜுவல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், ஓவராலுங்கிறது ஒன்று யூஸ் பண்ணேன். கவனிங்க, இங்கேருந்து வருது போகுது, அடுத்து வருது போகுது, இதை தனித்தனியாக வரைஞ்சேன், இதுக்கு பேர் இண்டிவிஜுவல். தனித்தனியாக வரைஞ்சேன், இதுக்கு பேர் இண்டிவிஜுவல். இது இங்கே இங்கே ஆரம்பித்தேன், தனித்தனியாக வரையலை, வந்துச்சு போச்சு, வந்துச்சு போச்சு, வந்துச்சு போச்சு, இதை மொத்தமாக வரைகிறேன். இந்த மொத்தமாக வரைகிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்னை மொத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரெண்டு. புரியுதுங்களா? ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் அதை ரீட் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஒவ்வொரு கேண்டிலையும் இன்சைடா, அவுட் சைடா, க்ரீனா, ரெட்டா, இதை ரீட் பண்ணுறதுக்கு பேர் கேண்டில். கேண்டில், பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்டு 3 தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டர்னில் வந்து வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், 3 பேட்டர்ன் தான் இருக்குது. எல்லா மார்க்கெட்லையும் இந்த 3 தான் இருக்கும். இந்த இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். கரெக்டுங்களா? சரி.
இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ரீட் பண்ணலாமா? இதையே கொஞ்சம் அட்வான்ஸாக ரீட் பண்ணலாம். கவனிங்க. இங்கேருந்து வந்திருக்கு. மார்க்கெட் கீழே போயிருக்கு. நான் இந்த இதை சேர்க்கல. இங்கேருந்து வந்ததை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் புதுசாக ஒவ்வொரு இதாக நம்ம ஆட் பண்ணிட்டு போக வேண்டாம். பேசிக் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஓகே தான். இங்கே ஒரு பச்சை கலர் கேண்டில். ஒரு கேண்டில். அகைன் இங்கே ஒரு கேண்டில். அகைன் இங்கே பாருங்கள், இப்போ 2 கேண்டில். அப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு, கவனிங்க, வந்த மார்க்கெட்டு திரும்பி ஒரே ஒரு பச்சை கலர் வச்சிருக்கு. அதுக்கு மேலே பையரால் கொண்டு போக முடியல, திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் லேயர். அதாவது ஒரு கேண்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் பையரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு பேர் சிங்கிள் லேயர்னு சொல்லுவோம். லேயர்னா என்னது? அடுக்கு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அதாவது என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் அண்ட் தென் ஓவரால். இண்டிவிஜுவலாக ஒரு பேட்டர்ன், முதல் பேட்டர்ன் இங்கேருந்து இந்த ஹைக்கு அப்புறம் முதல் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அப்போ முதல்ல இந்த எத்தனை நேரம் அந்த இடத்துல பையர் தாக்கு பிடிச்சி நின்றுருக்காங்க. பையர்னா எப்போவுமே க்ரீன் கலர் கேண்டில், செல்லர்னா எப்போவுமே ரெட் கலர் கேண்டில் தான் உங்களுக்கு அடிப்படை தெரியும். அப்போ வெறும் 5 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு 5 நிமிஷங்கிறத விட ஒரு கேண்டில் தான் வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ தூரம் இறக்குனாங்க, பையரால் 5 நிமிஷம் தான் தாக்கு முடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? செல்லர் 2-3 கேண்டில் கொண்டு வந்துருக்காங்க, பையர் சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா இன்னும் பையர் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னு, பையர் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அகெயின் பாருங்க, பையர் சிங்கிள் லேயர் தான். இப்போ தான் மார்க்கெட்டில் பையர் வந்து டபுள் லேயர் போடுறாங்க. இதுவும் 5 நிமிஷம் முடியும் போது என்ன அப்படின்றது தெரியாது. அதாவது என்ன அர்த்தம்? வேகமாக ஒரு கார் வருது, லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணியிருக்கு. வேகமாக இருந்து ஒரு கார் வருது, அகெயின் கொஞ்சம் வேகமாக பிரேக் அப்ளை பண்ணியிருக்கு. மறுபடியும் ஒரு வேகமாக ஒரு கார் வருது, ஸ்ட்ராங்காக பிரேக் அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், இந்த லோவை தாண்டி ரொம்ப தூரம் போக முடியலை. பையர் டோட்டலாக கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? சிங்கிள் லேயரா, டபுள் லேயரா, ட்ரிபிள் லேயரா, மல்டிபிள் லேயரா? ஒரு மார்க்கெட்டை ரீட் பண்ணும்போது முடிஞ்சு போன மார்க்கெட்டில் 2 விதமான அனலைசேஷன் இருக்குது. ஒன்று கரண்ட் மார்க்கெட் அனலைசேஷன். இது வந்து கரண்ட் மார்க்கெட் அனலைசேஷன். இது வந்து க்ளோஸ்ட் மார்க்கெட், முடிஞ்சு போன மார்க்கெட் அனலைசேஷன். அண்ட் தென் கரண்ட் மார்க்கெட் அனலைசேஷன். செத்து போன டெட் பாடியை வச்சு படிப்பாங்க, உயிரோடு இருக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டு. எப்போவுமே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட அந்த இம்ப்ரெஷனை ஃபாலோ பண்ணும், கரண்ட் மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணும். இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி அதான் நான் சொன்னேன், டெக்னிக்கல் வீடியோஸ் 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நீங்கள் படிக்கலாம். ஸோ அப்போ முதல்ல மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது அது சிங்கிள் லேயரா, டபுள் லேயரா, மல்டிபிள் லேயரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக பார்க்கணுன்னா என்ன பார்க்கணும்? முதல்ல இதை சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாகவும் வேண்டாம். அது மாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப அடிப்படை எளிமையாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதான் சொல்லலை, இது வந்து நார்மலாக யூடியூப்பில் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்த மாதிரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி இது இருக்காது. இது முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் வீடியோஸ். நான் என்ன சொல்கிறது, உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் அவங்களுக்கு என்ன பாடமாக எடுக்கிறனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை அடிப்படையாக தேவையான அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். புரிஞ்சுங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னேன், நீங்கள் இது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் பண்ணணும்லாம் கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ரொம்ப எளிமையாக நான் சொல்லித்தரேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு வீடியோ புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோக்கு போங்க. சும்மா வேகமாக எல்லா வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் வேண்டாம். அப்படி ஒன்றும் நீங்கள் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஏற்றி கொடுத்து நீங்கள் என்ன சம்பாதிக்க வைக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது உருப்படியாக மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. புரியாமல் அடுத்த விஷயத்துக்கு போகாதீங்க. கரெக்டாக? சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். இப்போ இந்த இப்படி ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த வி பேட்டர்னில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதை 4ஆக பிரிக்கலான்னு சொன்னேன். 100, 75, 25, 0. இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மறுபடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த வி பேட்டர்ன் வந்து திரும்பி போகும்போது கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இங்கே இந்த வந்த மார்க்கெட்டு திரும்பி எவ்வளோ தூரம் போயிருக்கு. இப்போ இது இங்கேருந்து கவனிங்க, இங்கேருந்து இது வந்திருக்குன்னா இதை 4ஆக பிரிங்க. 1, 2, 3, 4 4ஆக பிரிங்க. ஒரு மனக்கணக்காகவே பிரிங்க. நீங்கள் நம்ம எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் சார்ட்டு உங்களுக்கு பேசி அது புரியலைன்னா நீங்கள் வந்து அதுக்கு என்னதான் அழகுபடுத்தி இண்டிகேட்டரை வச்சு என்னதான் ட்ரெஸ்ஸு போட்டு என்னதான் கோட் ஷூட் போட்டாலும் அவன் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. அவள் வாயை திறந்து பேசி அதுவே உங்களுக்கு புரியலைன்னா
சார்ட்டோட இம்ப்ரெஷன் ஒரிஜினல். இது வந்து ஒரிஜினல். இதுக்கு மேல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அதெல்லாம் அழகுபடுத்துறதா, அதெல்லாம் கோடிங் தான். ஆளாளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. 10 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆனா ட்ரெண்ட் மாறுன்னு எழுதலாம், இன்னொருத்தர் 20 பாயிண்ட் எழுதலாம். ஆனா அது ரியாலிட்டி கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. இதான் மார்க்கெட்டோட இம்ப்ரெஷன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த பர்டிகுலரோட கேண்டிலோட ஹை தான், ஓப்பன் இதுதான், க்ளோஸ் இதுதான். இது மாறவே மாறாது. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல என்ன ரீட் பண்ணணும், ஒரு மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா திரும்பி எவ்வளோ தூரம் போயிருக்கு, இது 25 50 போயிருக்கு, திரும்பி வந்துருச்சு. திரும்பி போகும்போது ஏற்கனவே இருக்கிற வி பேட்டர்னோட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வி பேட்டர்ன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தலை, இது வால். ஒரு 2 வீடியோ 3 வீடியோ வரைக்கும் தான் நான் இப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறம் தலை வால், சிங்கிள் லேயர், மல்டிபிள் லேயர், 25% 50% இப்படி டெக்னிக்கலாக நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பேசிக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோக்கு வாங்க. நீங்கள் அவசரமாலாம் ஒன்றும் வரணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? சப்போஸ் இந்த மாதிரி ப்ரீவியஸ் முதல்ல பேட்டர்னில் என்ன பார்க்கணும், அந்த வி பேட்டர்னில் கவனிங்க. வி பேட்டர்னில் இந்த வி பேட்டர்னில் முதல்ல எவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு. இது 100, இது 75, இது 50, இது 25. இதை கவனிங்க. எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்போ 25% தான் போயிருக்குன்னா 75% செல்லர் தான் இன்னும் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டை கண்ட்ரோல் அவங்க தான் வச்சுருக்காங்க. பையரால் 25 தாண்டி கொண்டு போக முடியலை. மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அதுவும் ஒரு சிங்கிள் லேயர் போட்டிருக்கா, டபுள் லேயர் போட்டிருக்கா, மல்டிபிள் லேயர் போட்டிருக்கா. எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும், சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயர்னா 3 லேயருக்கு மேலே போட்டால் தான் மல்டிபிள் லேயர். 3 லேயர்னா 15 நிமிஷம் ஆகணும். மார்க்கெட் பையர் பிடிச்சி வச்சா மட்டும்தான் 3 லேயர் போட முடியும். அப்போ 15 நிமிஷம் பையர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா பையர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதை தான் நம்ம என்ன சொன்னோம், டைமு இன்டு ஸ்பீடு. அப்போ ஸ்பீடுங்கிறது எதுக்கு சொல்கிறோம், எவ்வளவு நேரத்தில் போனாங்க, எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, அதானே சொல்கிறோம். இங்கே 10 கேண்டில் கூட இருக்கலாம். ஆனால் இதோட 25 ஏற்கனவே இருக்கிற அந்த ட்ரெண்டில், இந்த ஹை அண்ட் லோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்காங்க, 25ஆ 50ஆ 75ஆ 100ஆ 100 அண்ட் அபவா. இது ரொம்ப முக்கியம். சும்மா டைம் அங்கே போகிறது, நான் வண்டியை ஆஃப் பண்ணி போட்டு அப்படியே படுத்து கிடந்தாலும் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. எவ்வளோ நேரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு, இதானே ரியல் ரிசல்ட்டு. அப்போ சிங்கிள் லேயர் போட்டிருக்கா, டபுள் லேயர் போட்டிருக்கா, மல்டிபிள் லேயர் போட்டிருக்கா, ப்ளஸ் எவ்வளவு ப்ரீவியஸ் மார்க்கெட், நான் சொன்னேன் கரண்ட் மார்க்கெட், ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஹை அண்ட் லெவலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ராவல் ஆயிருக்கு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பேட்டர்ன் இப்படி வந்துருச்சு. இது உதாரணத்துக்கு ஒரு 25% தான் போயிருக்கு. சிங்கிள் லேயர் போட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்துருச்சு. அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும், ஏற்கனவே இருக்கிற இந்த வி பேட்டர்னோட தலையாவது அட்லீஸ்ட் போய் மார்க்கெட் தொட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மொத்த ஓவராலில் அப்போ ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது, இது 25, இது 50, இது 75 எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கணும். இது பர்டிகுலராக சிங்கிள் லேயரா டபுள் லேயரா, அதாவது எத்தனை பச்சை கலர் கேண்டில் போட்டிருக்கு. ஒரே ஒரு பச்சை கலர்னா சிங்கிள் லேயர், 1க்கு மேலேனா டபுள் லேயர், 3க்கு மேலேனா மல்டிபிள் லேயர். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு ரியல் சார்ட்டோட ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. நான் ஒவ்வொரு இதாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து பாருங்கள், இங்கேருந்து வந்திருக்கு. இவ்வளோ நேரம் வந்திருக்கு, 5 10 15 20 25 நிமிஷம் வந்திருக்கு. ஒரே ஒரு கேண்டில், பச்சை கலர் கேண்டில் மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆயிருக்கு. இதையுமே 100 75 50 25 வரைக்கும் தான் போயிருக்கு. ஒரே ஒரு கேண்டில் தான் போயிருக்கு. இதை மட்டும் வச்சு ரீட் பண்ணுங்கள். இது முடிஞ்சு போன மார்க்கெட், இது கரண்ட் மார்க்கெட்டோட ரிசல்ட். அப்போ என்ன உங்களுக்கு தெரியுது, பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பையரால் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ண முடியலை. அப்போ மெயின்டைன் பண்ண முடியல, எப்படி சொல்கிறோம், இந்த தலையை உடைச்சி வெளியில் மார்க்கெட் வந்து அவுட் சைட் கேண்டில், நான் சொன்னீங்க அவருக்கா வச்சுட்டாலே அவ்வளோதான், சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். இது முதல் பேட்டர்ன், முதல் வி பேட்டர்ன், ரிசல்ட் ஓவர், அனௌன்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது பேட்டர்ன் பாருங்கள், இங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ டபுள் லேயர் போட்டிருக்கு, அதாவது 1 2, அதுக்கப்புறம் மறுபடியும் செகப்பு 1 2 3, இந்த லோ உடைக்கிற வரைக்கும் 1 2 3 4 5 லேயர் போட்டிருக்கு. மல்டிபிள் லேயர் போட்டிருக்காங்க, பையர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ இது என்ன ஒரு நமக்கு சைன் காட்டுது, பையர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற இது ஹை, இது லோ, இது 25, இது 50, இது 75, இது 100, ஓவராலில் 100 வரைக்கும் அதில் 25 தான் போயிருக்கு. மல்டிபிள் கேண்டில் போட்டிருக்காங்க, பையர் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனாலும் ஓவரால் இந்த ஹை அண்ட் லோ டிஸ்டன்ஸில் 25% மட்டும்தான் மார்க்கெட் போயிருக்கு. அதாவது பையர் வந்துட்டாங்க, ஆனால் இன்னும் வால்யூம் அக்குமுலேஷன் வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட்டு இந்த இடத்துல அப்படியே வால்யூம் அக்குமுலேஷன் ஆகலை. அதாவது ஒரு கார் இருக்குது, ஒரு கார் வந்து 10 அடி பள்ளத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 பேர் இல்லை ஒரு 3 பேர் சேர்ந்து தள்ளலாம்னு வச்சுக்கோங்க. அதே கார் 50 அடி பள்ளத்தில் வந்தால் அதே 10 பேரால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அதுக்கு தகுந்த என்ன சொல்கிறது,
கிரேனோ ஏதோ ஒன்று வரணும், இல்லை ஆட்கள் ஒரு 50-100 பேர் வரணும். அப்போ அந்த மாதிரி வந்து சேர்ந்துறாங்களா, பையர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை தள்ளி மேலே கொண்டு போகிற அளவுக்கு வால்யூம் வரல அப்படிங்கிறது இந்த இடம் நமக்கு தெளிவாக காட்டுது. இன்னும் வால்யூம் அக்குமுலேஷன் வரல. அப்போ என்ன நடக்கும், இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது தான் என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மல்டிபிள் லேயர் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற இந்த பேட்டர்னோட கவனிங்க, இந்த பேட்டர்னோட தலை வாள் இங்கே இருக்குது, இதை உடச்சி மேலே போகிறாங்க. இப்போ இது ரீட் பண்ணுங்க, இப்போ இதை ரீட் பண்ணுங்க முதல்ல, கவனிங்க, இதை பழங்க. சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்கு, 25 தான் போயிருக்கு. அப்போ மார்க்கெட் வீக்காக இருக்குது. அதனால தான் பாருங்கள் வேகமாக வந்துச்சு. மறுபடியும் பாருங்கள், இந்த ஓவரால் இதில் மார்க்கெட் மல்டிபிள் லேயர் போட்டிருக்கு, ஆனால் 25% கூட போக முடியலை. ஸோ அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் கீழே வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து பாருங்கள் மல்டிபிள் லேயர் போட்டிருக்கு. இந்த ஓவரால் டிஸ்டன்ஸில் 25, 50, கிட்டத்தட்ட 75 வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. அப்போ நீங்கள் முதல்ல இதை எப்படி நீங்கள் நார்மலாகவே கண்டுபிடிச்சிக்கலாம், சிங்கிள் லேயர் மல்டிபிள் லேயர், அதுக்கு இதை தாண்டி மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 100% மல்டிபிள் லேயர் போட்டு நல்ல டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணணும். நான் அடிப்படையே மறுபடியும் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடி மாதிரி லெட்டர் மாதிரி நம்ம எதை சொல்கிறோம், கேண்டில், தனித்தனி கேண்டில். புரிஞ்சுங்களா? அப்போ ROSE ரோஸ், 4 லெட்டர் சேர்ந்து எப்படி ஒரு ரோஸ்னு ஒரு வார்த்தை வந்துச்சோ, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டிலை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது ஒரு ட்ரெண்டை உருவாக்கும். புரியுதுங்களா? முதல்ல கேண்டில், அப்புறம் ட்ரெண்டு, வார்த்தை மாதிரி. ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், எப்படி இந்த மாதிரி 4-5 வார்த்தை ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுதோ, ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூலுக்குள்ள எப்படி பல லெட்டர்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி 2-3 பேட்டர்னுக்கு ஒன்றா சேரும்போது அது ஒரு ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகுது. அப்போ முதல்ல வந்து கேண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், சிபிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு VA1 சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் சிபிடி. அடுத்து மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி போகிற, அங்கேருந்து சிகப்பு கலர் வருது, பச்சை கலர் போகுது. சிகப்பு கலராக வந்து மேலேருந்து, நீங்கள் கலர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், மேலேருந்து கீழே வந்து வி எப்படி எழுதுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே ஒரு லைன் வரும், கீழேருந்து மேலே போகிறது. சிங்கிள் லேயரா, டபுள் லேயரா, மல்டிபிள் லேயரா, இதை பாருங்கள். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற இந்த இதுக்கு பேர் வந்து தலை வாள், இதை நீங்கள் பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம், இந்த பேட்டர்னில் கவனிங்க, இந்த பேட்டர்னில் இது வந்து தலை, இது ஒரு வால் கால், இது ஒரு கால். அடுத்த பேட்டர்ன் இது வரைக்கும், இது தலை, இது கால், இது கால். அடுத்த பேட்டர்ன் இது கால் கால் தலை, தலையை உடச்சி 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 கீழே வரும், அதான் வி பேட்டர்ன். கவனிங்க, இப்படி இருக்கும், இந்த தலையை உடச்சி புதுசாக கீழே வரும், இது வி பேட்டர்ன். இது எவ்வளோ தூரம், 25 50 போக முடியும், சிங்கிள் லேயர் மல்டிபிள், இந்த தலையை உடச்சி மறுபடியும் கீழே வரும். இப்படி தான் வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அப்போ சிங்கிள் லேயர், மல்டிபிள் லேயர், டபுள் லேயர், ரெண்டுக்கு மேலே இருந்தால் மல்டிபிள் லேயர். அப்போ திரும்ப நீங்கள் என்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும், இந்த வி பேட்டர்ன் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, ப்ரீவியஸ் மார்க்கெட், கரண்ட் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஓவரால் டிஸ்டன்ஸில் 25 போயிருக்கா, 50 போயிருக்கா, 75 போயிருக்கா, 100 போயிருக்கா. டைமும் பார்க்கணும், ஸ்பீடும் பார்க்கணும். எவ்வளோ நேரம் மார்க்கெட் வெயிட் பண்ணுறாங்க, இது பாருங்கள், இவ்வளோ நேரம் இங்கே சஸ்டெயின் பண்ணுறாங்க, ஆனால் இதோட 25 தான் போயிருக்கு, அதுக்கு மேலே போக முடியல. கேண்டில் மல்டிபிள் லேயர் தான், ஆனால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறைய பண்ண முடியல. அப்போ எவ்வளோ நேரம் போயிருக்கு, எவ்வளோ கேண்டில்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒரு 70% மார்க்கெட்டை வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ இது போக உங்களுக்கு இதிலே டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, எளிமையாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள், புரிஞ்சு அடிப்படை தெரிஞ்சு அடுத்த வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றா பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது டவுட்டெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜோ வாய்ஸ் சாட்டோ எது வேணாலும் போடுங்க. புரியுதுங்களா? ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 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 செமினார்லேயோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ நான் என்ன மாதிரி எடுக்கிறேனோ அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப கமர்ஷியலெல்லாம் இருக்காது. அதனால் அது மாதிரி வீடியோவும் உங்களை அட்ராக்ட் பண்ணுறாக்கா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிலாம் இருக்காது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி தான் வீடியோலாம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு எசன்ஸாக தர்றேன், எளிமையாக தர்றேன். படிக்காதவங்க கூட நம்மளோட வீடியோ பார்த்து மார்க்கெட்டை வந்து 100% கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.